ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 71வது தலைப்பு. தர்மசாஸ்திரம். ஸ்மிருதிகள் சுதந்திர நூல்கள் அல்ல. ஸ்மிருதிகள் என்கிற தர்மசாஸ்திரங்களை மரியாதை உணர்ச்சியுடன் பார்க்கிற பலரிடத்தில் கூட அவற்றை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது. அதாவது, ஸ்மிருதிகளை பண்ணினவர்களே சுதந்திரமாக இந்த தர்மங்களை விதிகளை வகுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஸ்மிருதிகளை எழுதியவர்களை லா கிவர்ஸ் என்று சொல்கிறார்கள். அதாவது, அவர்களாகவே தங்கள் அபிப்பிராயப்படி இவற்றை சட்டம், அதாவது லா என்று போட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். சட்ட நிபுணர்கள் பலர் ஒன்று சேர்ந்து நம் தேசத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன், அரசியல் நிர்ணய சாசனம் செய்திருக்கிறார்களே, அதுபோலத்தான் தர்மசாஸ்திரங்களையும் எழுதியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஸ்மிருதிகள் சுதந்திரமாகவே அபிப்பிராயம் சொல்பவை என்று நினைக்கிறார்கள். இப்படி நினைப்பதால் இன்னொன்றும் இதை தொடர்ந்து தோன்றுகிறது. இப்போது கான்ஸ்டிடியூஷன் நாம் நடைமுறையில் செய்ய விரும்புகிற சில காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிற போது நமக்கு சாதகமாக அதை திருத்தி விடுவது, அமெண்ட் பண்ணுவது என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இதே மாதிரி பழைய சட்டங்களான தர்மசாஸ்திரங்களையும் நம்முடைய இக்கால கொள்கைக்கு ஏற்றபடி மாற்றிவிட்டால் என்ன என்று கேட்கிறார்கள். என்னிடமே பல பேர் கேட்டிருக்கிறார்கள், காலத்தை அனுசரித்து சாஸ்திரத்தை ஏன் மாற்றக்கூடாது என்று. சர்க்கார் சட்டங்களை மாற்றவில்லையா என்று ஆதாரம் காட்டுகிறார்கள். என்னையே ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்மிருதிகளை பண்ணின ரிஷிகள் மாதிரிதான் இந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் மனசு வைத்தால் சாஸ்திரங்களை இந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் மாற்றிவிடலாம் என்கிறார்கள். நாங்கள் ஆசைப்படுகிற மாதிரி நீங்கள் சாஸ்திரத்தை மாற்றித்தாருங்கள் என்பதையே இப்படி கௌரவமாக சொல்கிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.